ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் namumbusinessseiyalaam. இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தொழில் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதே போல் நிறைய பேர் எடுத்தும் செய்யறது கிடையாது இந்த மாதிரியான தொழிலை. முக்கியமான ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு இதை பற்றி இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இதை பண்ணலாம், இதுக்கு ரா மெட்டீரியல் இங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிஸ்னஸில் லாபம் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு வாரம் பார்த்திங்கன்னா சாலிடாக ஒரு 20,000 to 25,000 rupees வரைக்கும் உங்களால் லாபம் எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இட வசதி எவ்வளோ தேவைப்படும் இந்த மாதிரியான தொழில் பண்ணுறதுக்குன்னா, சின்னதாக ஒரு டேபிள் போடுற சைஸ் உங்களுக்கு இடம் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணிட முடியும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நம்மளும் எடுத்து பண்ணலாம் இல்லைங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் ப்ளீஸ் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ரெட் கலர் பட்டன் கீழே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ஸ் எடுக்க தெரியலன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க. வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் கீழே ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் காட்டும். அது கீழேயே உங்களுக்கு மிஷின் சப்ளையர், அதே போல் பிளான் சப்ளையர், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளையரோட டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நம்மளோட இன்னொரு சேனல், புதுசான ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இனி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். டெஃப்லான் டேப். டெஃப்லான் டேப் அப்படின்னா என்ன? நார்மலாக ப்ளம்பர், நம்ம வீட்டுங்களுக்கு டேப் ரிப்பேர் பண்ண வரவங்க இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? இந்த டேப்ஸ் லீக்கேஜ் ஆகாமல் இருக்க இந்த டெஃப்லான் போட்டு சுற்றுவாங்க. நார்மலாக லீக்கேஜ் ஆகிற பைப்புக்கு தான் இது சுற்றுவாங்க அப்படின்னு கிடையாது. எல்லா வீட்டுங்கள்லேயும் ப்ளம்பிங்ஸ் ஒர்க்குக்கு நம்ம புது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஒர்க் நடக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரியான டெஃப்லான் டேப் போட்டு தான் இந்த ஃபிட்டிங்ஸ் நமக்கு செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஃப்லான் டேப்பை நம்ம மேனுஃபேக்சரிங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அந்த மாதிரி தேவை அமௌண்ட். ஆனால் அதை நம்ம இப்போ பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த டேப்பை நம்ம அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மெயினாக நமக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற பில்டிங்ஸ்க்கு தேவைப்படுற இந்த மாதிரியான ரோல்ஸ் வாங்கி இதை ரீவைண்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பல்காக கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வாங்கி அதை சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு 10 ரூபா டேப் 20 ரூபா டேப் அந்த மாதிரி ரீவைண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் அதுதான் இந்த பிஸ்னஸோட கான்செப்ட். ஸோ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, இது பிராண்ட் கிடையாது. இது இந்த பிராண்டு கொடுத்து வாங்குறது, அந்த பிராண்டு கொடுத்து வாங்குறது அப்படி கிடையாது. இப்போ டேப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க, ஸ்விட்சு கேபிள்ஸ்க்கு ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க, அந்த பிராண்ட் வச்சு கேட்பாங்க. இது நார்மலாக டெஃப்லான் டேப்புன்னு கேட்பாங்க. அது இல்லாமல் அதில் பைப் லீக்கேஜ் ஆகுது, அது ஒட்டுறதுக்கு அந்த வெள்ளை டேப் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. மெயினாக இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா இடத்துங்களுக்குமே பயன்படக்கூடியது. ரொம்ப ஹை டிமாண்ட். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ், இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ், ட்ரைனிங் இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்றதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்லான் ஷீட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்காக உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் அளவில் தான் இந்த அளந்து கொடுப்பாங்க. இவ்வளோ ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி தான் 10 ரூபா 20 ரூபான்னு வச்சுருப்பாங்க. ஸோ பல்காக கிலோ கணக்கில் உங்களுக்கு இந்த ரோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரோல்ஸ் கிடைக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங், நம்ம இந்த மிஷின் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே நமக்கு ட்ரைனிங் எப்படி இந்த ரோல் ரிவைண்ட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த மிஷின்ங்க. இது ஆக்சுவலாக டேப் ஸ்லிட்டிங் ரீவைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரோலை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரோல் உங்களுக்கு எவ்வளோ அளவு வரைக்கும் உங்களுக்கு செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் அளவு இருக்கும். 10 ரூபீஸ்க்கு அப்படின்னா இவ்வளோ மீட்டர்ஸ்க்கு இருக்கும், 20 ரூபீஸ்க்குனா இவ்வளோ மீட்டர்ஸ். இதுவே 150 ரூபா 160 ரூபா. இப்போ நார்மலாக லோக்கலில் பண்ணுறாங்க ப்ளம்பிங் ஒர்க்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா டேப் 15 ரூபா டேப் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ரெகுலர் ப்ளம்பர்ஸாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துருக்கிறவங்களோ இல்லை அவங்க கூட டைப் வச்சுருக்கிறவங்களோ பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ரோல்ஸ் பண்டல்ஸ் வாங்குவாங்க. உங்களுக்கு அது ஒரு பீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ரோல்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு 1.5 lakhsங்க இந்த மிஷின். இதுக்கு பிஸ்னஸ் லோன்ஸ் அவைலபிள். நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இதில் இருக்குது. மேனுவல் கிடையாது இதில். ஸோ நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ஸோ இதில் பேங்க் லோன் அப்படின்றது நம்ம எப்படி அப்ளை பண்ணோன்னா, யூஸ்வலாகவே நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன், அந்த பேங்க்கில் நான் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பிளான், திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு இந்த பிஸ்னஸ், அதாவது மிஷினரிஸ் வாங்குவீங்க, ரா மெட்டீரியல் வாங்க போகிறீங்க, உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்குது, உங்ககிட்ட இனிஷியல் கேபிட்டல் அமௌண்ட் இருக்குது,
இதெல்லாம் நான் போட்டேன் அப்படின்னா இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மார்ஜின் என்னால் எடுக்க முடியும், மந்த்லி என்னால் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும், அதுலேருந்து இஎம்ஐ மிஷினுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்க முடியும் இப்படின்ற மாதிரி ஒரு சாம்பிள் திட்டறிக்கை இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து பேங்க்கில் லோன்ஸ் எலிஜிபிள் பண்ணுவாங்க. ஓகேப்பா, இவர் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு லோன், இவரோட இன்கமே பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10 லட்ச ரூபா வருது, கண்டிப்பாக ஒரு வருஷத்துலேயே நம்மளோட லோன் அடைச்சிட முடியும், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் லோன் அடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு கொடுக்கலாம். இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க ஒரு 50,000 ரூபா வச்சுருக்காங்க, ஒரு 2 லட்ச ரூபா தான் கேட்குறாங்கன்னா 50,000 ரூபா வச்சுருந்தா தாராளமாக அதுவே போதும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்ட அறிக்கை கொடுக்கணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இதில் எப்படி இதை ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம கேல்குலேட் பண்ணுவோன்னா, மேக்ஸிமம் இதோட ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ப்ரைஸை பொறுத்தளவுக்கு டபுள் சைடட், சிங்கிள் சைடட் அந்த மாதிரி வந்து இது வந்து இந்த டேப் வந்து இருக்கும். ஸோ டபுள் சைடட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 ரூபாலேருந்து மேக்ஸிமம் 13 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். இதுவே சிங்கிள் சைடட் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ரூபாலேருந்து 22 ரூபா. ஸோ அதோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸு. மெயினாக வந்து இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கிங், சீலிங் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து பேக்கிங்காக யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் அப்படின்னும் போது நம்ம நார்மலாக அட்டை பேக்கிங் அதுக்காக இது கிடையாது. அங்கே வந்து பெரிய பெரிய ஃபனல்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு சீலிங்ஸ் பேக்கிங்ஸ்க்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர் பீஸ் அப்படின்னும் போது ஹோல்சேலில் ஒரு நல்ல ஹை குவாலிட்டி வந்து 15 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க முடியுங்க. இதோட மேக்கிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 4 ருபீஸ் தான் நமக்கு தேவைப்படும். 8 ருபீஸ் கிட்ட நம்மளால் மார்ஜின் எடுக்க முடியும். வீக்லி ஒரு 3,000 பீசஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 24,000 கிட்ட ப்ராஃபிட் நம்மளால் earn பண்ண முடியும். ஸோ இந்த 24,000 அப்படின்றது எப்படி இதை பேக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னா பண்டல்ஸில் தான் இதை பேக்கிங் பண்ணுவாங்க. ஈச் பண்டல்ஸ் நம்ம 50 பீஸ் இருக்கும் ஒரு பண்டல்ஸில். ஸோ ஹார்ட்வேர்ஸ்லையோ இல்லை ப்ளம்பிங் ஷாப்லையோ இல்லை கம்பெனிஸ்லையோ இண்டஸ்ட்ரீஸ்லையோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 15 பீஸ் உள்ள ஒரு பண்டல்ஸ் அப்படி தான் கடைங்களுக்கு இதை போடுவாங்க. ஒரு 60 பாக்ஸஸ் வீக்லி நம்ம சப்ளை பண்ணுறோன்னா இந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் earn பண்ணிக்க முடியும். இது தவிர்த்து நம்ம பல்காக சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் டைப் வச்சுக்கிறது, டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நம்ம பிராண்டிங்காக இதை வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறது. இது வரைக்கும் இதுக்கு பிராண்டிங் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இதை நீங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களோட ஓன் பிராண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிராண்டிங் எடுக்கணும்னா ஒரு 5,000 ருபீஸ் ஆகுங்க. ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 170 ருபீஸ் நினைக்கிறேன் அது ஆகும். கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அது ஃப்ரீ தான். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். பட் ரீசெண்டாக நான் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணேன், அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் கேட்டாங்க. அதனால தான் அதுக்கு 170 ருபீஸ் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ஓசி வேணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து. ஸோ இதை நீங்கள் மேனுஃபேக்சரிங்காக பண்ண போகிறதில்ல, அதை எடுத்து எப்படி ஒரு ப்ராடக்ட்டை ரீபேக்கிங் பண்ணுவோம் அது போல் நீங்கள் ரீவைண்டிங் தான் பண்ண போகிறீங்க. ஸோ பல்காக இருக்கிறத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க, அதாவது கட் பண்ணி அதை எவ்வளோ பீஸ்க்கு உங்களுக்கு தேவை இது மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து என்ஓசி அப்படின்றது வந்து இந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படாது. ஸோ பேசிக் ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சாலே ஒரு பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதே போல் ட்ரைனிங்கும் சொல்லிட்டேன், மிஷின் வாங்குற இடத்துல ட்ரைனிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கே இந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அப்படின்ற விவரத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ கான்செப்டை பொறுத்தளவுக்கு இதோட இந்த கான்செப்ட் முடியுது. பட் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க பேசிக்காக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு தனியாக அதுக்குன்னு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றும் வியூஸே அதுக்கு போகாது, நிறைய பேர் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் கூட அது போட்டால் கண்டிப்பாக அது நல்ல ஒரு ரீச் இருக்குன்றதுனால தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இதை ஷேர் பண்ணுறேன். பேசிக்காக எந்த ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணுங்கள். அதாவது ஃபுட் பேஸ்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நான் ஃபுட் பேஸ்டு பண்ண போகிறீங்களான்னு. ஃபுட் பேஸ்டு பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஜிஎஸ்டி எடுக்கணும், ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபுட் லைசன்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா வெறும் ஒரு 100 ருபீஸ் தான். ஜிஎஸ்டிக்கு ஒரு 170 ருபீஸ் ஆகும். அதே போல் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். இது மூணும் உங்களுக்கு தேவை. அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு நான் ஃபுட் அதில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அதே போல் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும் 170 ருபீஸ், கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது தீப்பத்தி எரியிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து ஒரு என்ஓசி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் எதுவாக நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு பேசிக் அப்படின்றது கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி இது ரெண்டும் இருந்தாலே போதும். ஒரு கம்பெனியை பேசிக்காக உங்களால் துவங்கிட முடியும். ஸோ ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் அதுக்கப்புறம் வேறு என்ன லைசன்ஸ் தேவை. இன்கேஸ் ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இப்போ ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் அப்படின்றது ஒன்று எடுக்கணும். இல்லை ஃபுட்டுன்னு ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா எஃப்எஸ்ஐன்னு ஒன்று எடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரியான ரோல்ஸ் மேனுஃபேக்சரிங்
மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ஓசி ஒன்று வாங்குகிறோம், பொல்யூஷன் கண்ட்ரோலில். இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அது. ஸோ எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான லைசன்சஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் பற்றி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.